வாங்க ஒரே நிமிஷத்தில் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இது நான் எடுத்துருக்கிறது நாட்டு வத்தல், அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டிருக்கேன். 5-6 பூடு கண்டிப்பாக போடுங்க. வாசத்துக்காக 2 பச்சை மிளகாய், 4 குச்சி கருவேப்பிலை, 1 வெங்காயம், அதாவது ஒரு பல்லாரி, ஒரு 2 முள்ளங்கி எடுத்துருக்கேன். அதை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஒரு துண்டு புளியும் போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். உப்பு போட்டால் சீக்கிரமாகவே வதங்கும். ஆனால் எப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்க தான் செய்யணும். கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சு வேணாலும் நம்ம வதக்கிக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்துட்டான்னு பார்த்துட்டு 2 தக்காளி போட்டுக்கோங்க. புளிப்பு சுவை ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 தக்காளி கூட போட்டுக்கலாம். ஒரு கையளவு தேங்காய். இது நல்ல சூடு ஏறினதுக்கப்புறமா வதக்கி அரைச்சி எடுத்தால் முள்ளங்கி சட்னி ரெடி.